ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட மினி விலாக் என்ன அப்படின்னு பார்த்துலாமா? காலையிலேயே பார்த்தீங்கன்னா மங்களகரமாக கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்படியே கிச்சனுக்கு வந்து லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பு, அதுக்கப்புறமா வந்து உளுந்து தான் நைட்டு ஊற வச்சுருந்தேன் தோசைக்கு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைட்டு ஊற வச்சனால மார்னிங்கே நம்ம அரைச்சி வச்சுட்டு போயிட்டோம்னா நைட்டு வந்து தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அப்படியே அரைச்சி முடிச்சு எடுத்து வச்சுட்டேன். உப்பு போட்டு கலக்கி வச்சிட்டோன்னா ஈவினிங்க்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு வரும்போது. லஞ்ச் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரசம் வச்சுட்டு புடலங்காய் பொரியல் பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து குழி பணியாரம் தான் செய்யலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்காக கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்து கடலைப்பருப்பு எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கமாக பொரியலும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். குழி பணியாரத்துக்கும் அப்படியே நான் வந்து வச்சுட்டு அதுக்கு சட்னி என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிஸ் தான். ஆனால் சட்னி செஞ்சு முடிச்சிட்டேன். ஆனால் பசங்க என்ன ரச சாதம் வேண்டான்ட்டாங்க. எனக்கு மட்டும் நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கிறேமா அப்படின்ட்டாங்க. சரி, அவனுக்கும் அவங்க தம்பிக்கும் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிவிட்டேன். அப்படியே என்னோட லஞ்சும் நான் பேக் பண்ணிவிட்டேன். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.